புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு விழாவையொட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி கடந்த 2011ஆம் ஆண்டு ரங்கசாமியால் புதிதாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற ஒத்த கருத்தினை முன்வைத்து தொடங்கப்பட்ட கட்சி 3 மாதத்தில் மிகப்பெரிய மக்கள் சக்தியுடன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 2011 மற்றும் 2021ஆம் ஆண்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக ரங்கசாமி இருந்து வருகிறார். இந்த நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி இன்று 16ஆம் ஆண்டு தொடக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலை பாக்கமுடியான்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தி காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதையடுத்து விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டு ஆட்சியில் இருந்து வருகிறது. புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து தற்போது மக்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம். என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. நிர்வாகிகள், தொண்டர்கள், உறுப்பினர்களுக்கு மிக்க நன்றி என தெரிவித்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற ஆண்டாக உள்ளது. தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக அனைவரும் தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும். சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றோம். மகளிர் உதவித்தொகை, உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் செய்து வருகின்றோம். எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா என்று முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்க்கட்சிக்கு கேள்வி எழுப்பியவர். இதனால் தொண்டர்கள் அச்சம் இல்லாமல் மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்கலாம். தொடர்ந்து பேசியவர், ஆஷா பணியாளர்கள் பெறும் சம்பளம் 10,000 18,000 விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என உறுதியளித்தார். மாநில அந்தஸ்து தேவை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். மாநில அந்தஸ்தை பெற்றே தீர வேண்டும் என கூறினார். புதுச்சேரி மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமையும். நமது பணி தொடர மக்களிடம் சென்று தேர்தல் பணியாற்றுங்கள். நமக்கு குறைகள் இருக்கலாம், அதை மறைத்து நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்கு பாடுபடுங்கள், பணியை தொடருங்கள், வெற்றி பெறுவோம் என தொண்டர்கள் மத்தியில் உற்சாகப்படுத்தி பேசினார். மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று தொடங்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி தற்போது 16 ஆண்டுகள் ஆகியும் மாநில அந்தஸ்து பெறவில்லை என்பது காணல் நீராகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இலவச கணினி பயிற்சி வகுப்பு, தையல் பயிற்சி வகுப்பு, ஆங்கில பயிற்சி வகுப்புகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சார்பாக இலவச கணினி பயிற்சி, தையற் பயிற்சி மற்றும் ஆங்கில மொழி பயிற்சி பயிற்சி வகுப்புகளின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை மெயின் ரோட் பழைய லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிடத்தில் உள்ள ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் மேனாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் முன்னிலையிலும் மக்கள் சேவைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் மாநில மற்றும் மாநில நிர்வாகிகள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போற்றியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் நாள் வெகு விரைவில் உள்ளது என்றும் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி பட்ஜெட் போடப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறைகளுக்கான வழிகாட்டும் பட்ஜெட் வரலாற்று சிறப்புமிக்கது என்றார். ரயில்வே, சாலை போக்குவரத்து, உள்கட்டமைப்பு போன்ற திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பயோ பார்மா சக்தி திட்டம் சுமார் 10,000 கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று தெரிவித்த அவர், 40,000 கோடி ரூபாயில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளது. மீனவர்களின் நலனிற்காக உள்நாட்டு மீன் பிடிப்புகளை உயர்த்துவதற்காக 500 நீர்த்தேக்கங்கள் அமைப்பதற்கு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் 13 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி மற்றும் சந்தைப்படுத்துவதற்கான வசதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களை இணைக்கும் வகையில்
ரயில்வே திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டில் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய தொழில்பேட்டைகள் அமைப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவார்கள். பெண்கள் தலைமையில் சுய தொழிலை உருவாக்குவதில் சுய உதவி குழுக்கள் தற்சார்பு பொருளாதாரத்தோடு தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக சுமார் 106 கோடி ரூபாய் மதிப்பில் பெரிய வணிக வளாகம் அமைக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த இணையமைச்சர் எல் முருகன், மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட பிறகு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய எழுச்சி அடைந்துள்ளது. நடைபெற உள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும். திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் நாள் வெகு விரைவில் உள்ளது என்று தெரிவித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜிப்மரில் நடைபெற்ற விபத்து கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கினை கவர்னர் கைலாஸ்நாதன் தொடங்கி வைத்தார். விபத்து கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் ஜிப்மர் APJ அப்துல் கலாம் கலையரங்கத்தில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். ஜிப்மர் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி, கல்விப்புல முதல்வர் டாக்டர் விக்ரம் காடே, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத் குமார் சகா, புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மேனாள் இயக்குநர் டாக்டர் MC மிஸ்ரா, அமெரிக்கன் கல்லூரியின் கல்வி திட்ட தலைவர் டாக்டர் மயூர் நாராயண் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மக்கள் தலைவர் சுப்பையாவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மக்கள் தலைவர் வ. சுப்பையா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவையில் காலியாக உள்ள காவலர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு நாளை 8ஆம் தேதி நடைபெற உள்ளதாக புதுச்சேரி தேர்வு அமைப்பு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு புதுச்சேரி தேர்வு அமைப்பு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர் பணி பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு நாளை 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் அமைக்கப்பட்ட 5 தேர்வு மையங்களில் நடைபெற இருக்கின்றது. இத்தேர்வின் முதல் நாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், 2ஆம் நாள் மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலும் நடைபெறுகிறது. 1843 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். விண்ணப்பதாரர்கள் நுழைவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். நுழைவுச்சீட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவுச்சீட்டுடன் தங்களின் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு இவற்றுடன் ஏதாவது ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். தேர்வர்களின் கைவிரல் ரேகை பதிவு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். எனவே தேர்வர்கள் உரிய நேரத்திற்கு முன்னரே தேர்வு மையத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் சரியாக காலை 9:30 மணிக்கும் மதியம் 2 மணிக்கும் மூடப்படும். அதற்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்தில் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே தேர்வர்கள் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு முன்னதாக வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்வர்கள் கருப்பு வண்ண பால்பெயின் பேனா, நுழைவுச்சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன்கள், கால்குலேட்டர்கள், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. மொபைல் இன்டர்நெட் சேவைகளை தடுப்பதற்கான ஜாமர் கருவிகளும் அனைத்து தேர்வு அறைகளிலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. இதுவரை நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்யாதவர்கள் உடனடியாக நுழைவுச்சீட்டை recruitment.government.in அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் தங்களது தேர்வு மையங்களின் இருப்பிடங்களை முன்னரே அறிந்து கொண்டு தேர்வு மையங்களுக்கு சரியான நேரத்திற்கு சென்றடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தேர்வர்கள் தங்கள் நுழைவுச்சீட்டில் அச்சிடப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல்கள் மற்றும் பிற விவரங்களை கவனமாக பார்த்து அதை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்வின் போது எந்தவிதமான முறையற்ற வழிகளை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் FIR பதிவு செய்தல் மற்றும் எதிர்கால தேர்வுகளிலிருந்து தடை உட்பட கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்வை வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக நடத்த அரசு உறுதியாக உள்ளது. தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் பிப்ரவரி 12 நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் 9 மையங்களில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக AITUC பொதுச் செயலர் அந்தோணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை AITUC அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்தோணி,
உழைக்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளை காப்பாற்ற ஜனநாயக மதசார்பற்ற கட்டமைப்புகளை பாதுகாக்க இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் மற்றும் விதிகளை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. அதை ரத்து செய்ய வேண்டும். மேலும் அணுசக்தி உற்பத்தியில் தனியார் வெளிநாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடத்தப்படுகிறது என்றார் அவர். பேட்டியின் போது CITU பொதுச் செயலர் சீனிவாசன், INTUC பொதுச் செயலர் ஞானசேகரன் உள்ளிட்ட தொழிற்சங்க தலைவர்கள் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் துவக்க நாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு மாபெரும் துவக்க விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு உரையாற்றப்பட்டது. அமைச்சர்கள், துணை சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள், தொகுதி தலைவர்கள், மகளிர் அணியினர் அனைவரும் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியின் சார்பாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணியும் கேசரியும் வழங்கப்பட்டது. ஒரு குடும்பத்திற்கு தள்ளுவண்டி மக்கள் முதல்வர் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் செய்திருந்தார். உடன் பொதுச் செயலாளர் நிஜாமுதீன், துணைத் தலைவர் முரளிதரன், செயலாளர் மதி என்கின்ற மதியழகன், ஸ்டாலின், லூர்த், ஆதித்யா, பாரதி, விக்னேஷ், கண்ணன், வெண்மதி, வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதகரிப்பட்டு பகுதியில் இனிப்புகள் வழங்கி சாதனை விளக்க பிரச்சார வாகன ஊர்வலத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமியால் துவங்கப்பட்ட அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் 16ஆம் ஆண்டு துவக்க விழா அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இப்பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 5 ஆண்டு கால சாதனை திட்டங்களை விளக்கும் வாகன பிரச்சாரத்தினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துவக்கி வைத்தார். மேலும் இப்பிரச்சார வாகனம் மூலம் தொடர்ந்து 3 நாட்களுக்கு திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி மூலம் பொதுமக்களுக்கு செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்த பிரச்சாரம் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்க திருபுவனை தொகுதி தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உணவு பாதுகாப்பு தரத்தை உறுதி செய்ய புதுச்சேரியில் 7 அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணை வழங்கினார். புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள 7 உணவு பாதுகாப்பு அதிகாரி பணியிடங்களை நிரப்புவதற்கு புதுவை அரசுக்கும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்திற்கும் இடையே கடந்த 26/10/2022 அன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதில் 7 உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கும் அதில் 8 மாத ஊதியத்தை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம், 3 மாத ஊதியத்தை புதுச்சேரி அரசும் பகிர்ந்து கொள்வதாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ஆகியோரின் ஒப்புதல் பெற்று அறிவிப்பு ஆணை கடந்த 19/5/2025 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் FSSAI வழிகாட்டுதலின்படி அதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 4 பேர் புதுச்சேரி, 2 பேர் ஏனாம், 1 காரைக்காலை சேர்ந்தவர். இவர்களுக்கான பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று வழங்கினார். அப்போது இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வி நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளரும் புதுச்சேரி உணவு பாதுகாப்பு துறையின் தலைவருமான டாக்டர் ரமேஷ் மற்றும் நியமன அதிகாரி டாக்டர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதன் மூலம் புதுச்சேரி மக்களின் உணவு பாதுகாப்பு தரம் உறுதி செய்யப்படுவதோடு இத்துறையின் செயல்பாடு மேலும் வலுப்படுத்தப்படும். புதுச்சேரியில் திமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் உள்ளிட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாலயபுரம் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கல் குவாரியை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது பழனியாண்டியை நேரடியாக கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் பழனியாண்டியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்திலிருந்து சென்று திமுக அலுவலகம் நோக்கி பேரணி செல்லும் போது காந்தி வீதியில் போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை தடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள், 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். இந்த போராட்டம் குறித்து LJK கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கூறிய போது, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சிவாயம் என்ற இடத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்கையை அமல்படுத்திய
தனியார் தொலைக்காட்சி நிருபர் மற்றும் ஊழியர்கள் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் ஆட்கள் வன்முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை கண்டித்து நாங்கள் இன்று புதுச்சேரியில் உள்ள திமுக அலுவலகத்தை முற்றுகையிட சென்றோம். போலீசார் தடுத்து நிறுத்தி எங்களை கைது செய்துவிட்டனர். சவுக்கு சங்கர், பெலிக்ஸ் போன்ற பத்திரிகையாளர்கள் மீதும் திமுக அரசு அடக்குமுறைகளை ஏவி இருக்கிறது. திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டிற்கு மணல் கொள்ளையில் அபராதம் கட்ட உத்தரவிட்டப்பட்டிருக்கிறது. அதனை கட்டாமல் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து வருகிறார். தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கனிம வள கொள்கை போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அதை வெளிக்கொண்டு வர முயற்சித்த பத்திரிகையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை திமுக பழனியாண்டியும் அவரது கட்சியை சேர்ந்தவர்களும் செய்துள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பு இல்லை. காங்கிரசின் எமர்ஜென்சி காலத்திலும் பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்பட்டனர். இப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினரின் நடவடிக்கையும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்பதை வெளிக்காட்டியிருக்கிறது. நடப்பதை மக்களுக்கு தெரிவிக்கும் பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? தேசத்தின் 4வது தூணாக இருக்கும் பத்திரிகையாளர்களை அழிக்க முயன்றால் பிறகு எதற்கு சுதந்திரம்? அதனால் தமிழகத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் வன்முறை தாக்குதலை நாங்கள் கண்டிக்கின்றோம். நாங்கள் பத்திரிகையாளர்கள் பக்கம் எப்போதும் நிற்போம். தேசிய அளவிலும் இது குறித்த போராட்டம் ஆலோசித்து வருகின்றோம் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். MRCB என்ற நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் சிறுமிக்கு சக்கர நாற்காலியை ஈரம் ராஜேந்திரன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரை சேர்ந்த ஜெயக்குமார் காயத்ரி தம்பதியின் மகள் சாய் கிருத்திகா, வயது 17. இவர் MRCB என்ற நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். அவரால் நடக்கவும் உட்காரவும் முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கு உதவுமாறு அவரது பெற்றோர் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த செலவில் சிறுமிக்கு சக்கர நாற்காலியை வழங்கினார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் IT கம்பெனியில் பணி நியமனம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். பாகூர் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவன ஆனுலர் டெக்னாலஜிஸ் நடத்திய வளாக நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். மாணவ மாணவியர்களின் பிரதிவிராஜ், லாவண்யா, பிரவீனா, நர்மதா, சாருகேஷ், மோகனசுந்தரம் ஆகியோர் தேர்வு பெற்றனர். ஆனுலர் டெக்னாலஜி நிர்வாக இயக்குனர் செல்வகுகன், பால்ராஜ் இந்த மாணவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினர். இந்த நிலையில் சிறந்த முறையில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு பொன்னடை போற்றி பாராட்டி எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காமல் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதிக்க கூடாது என துணைநிலை ஆளுநருக்கு RLB மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை எந்த இலாக்காவும் ஒதுக்கவில்லை. இது புதுவை சட்டமன்ற மாண்பை மீறிய செயலாகும். இந்த விஷயத்தில் முதல்வர் விருப்பு வெறுப்பு அரசியல் நடத்துவது வெளிச்சமாகி உள்ளது. ஆட்சியை பிடித்த பிறகு இந்த இரட்டை எஞ்சின் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்று கூறும் முதல்வர் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்காமல் அமைச்சருக்கு என்று தனி செயலாளர், பாதுகாப்பு அதிகாரி, சிவப்பு விளக்கு பொருந்திய கார் மற்றும் அதற்கு எரிபொருள், அமைச்சருக்கு உண்டான செலவு இவை அனைத்தும் மக்கள் வரி பணத்தில் அல்லவா செயல்படுகிறது. இது சம்பந்தமாக நான் துணைநிலை ஆளுநருக்கு எழுதிய கடிதத்திற்கு ஆளுநரிடமிருந்து எனக்கு பதில் கடிதம் வந்துள்ளது. அதில் நீங்கள் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்குவது சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று எனக்கு பதில் கடிதம் வந்துள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கை போர்க்கால நடவடிக்கையாக இருக்க வேண்டும். தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு 10 அல்லது 15 நாட்களே உள்ள நிலையில் செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய நினைக்கும் முதல்வர் அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காமல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது முதல்வர் பதவிக்கு இழுக்கு. அதனை முதல்வர் ரங்கசாமி உணர்ந்து சட்டமன்றத்தின் மரபை காக்க முன்வர வேண்டும். இல்லையே முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அனுமதிக்க கூடாது என்று RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் தமிழ் தொண்டர் தொகை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. 100 தமிழ் அறிஞர்களின் வாழ்க்கை குறிப்பும் தமிழ் தொண்டும் அடங்கிய தமிழ் தொண்டர் தொகை நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் வியாழக்கிழமை என்று நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கி நூலினை வெளியிட்டு வாழ்த்து பேசினார். முதல் நூலை புரட்சி கவிஞர் பாரதிதாசனாரின் மகன் வழி பேரன் பணிநெறிவு பெற்ற நூலகர் பாண்டியன் பெற்றுக் கொண்டார். புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழக நிறுவனர் முனைவர்
தமிழ் மாமணி உவேல் முருகன் நூல் ஆய்வு செய்தார். விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க செயலர் கல்வி செம்மல் சீனு மோகன்தாஸ், அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழியல் துறை முதன்மையர் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பேராசிரியர் முது முனைவர் அரங்கபாரி, தூயலூர்து அன்னை ஆண்கள் பள்ளி முதல்வர் அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு, தமிழ் விரிவுரையாளர் நற்றமிழ் நாவரசி பூங்குழலி பெருமாள், சென்னை SAB பிரிண்டர்ஸ் நாகதா லட்சுமணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை நல்லாசிரியர் விருது பெற்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பணி நிறை நூல் ஆசிரியர் முனைவர் அமலோர் ஏற்புரை நிகழ்த்தினார். நல்லாசிரியர் நற்றமிழ் நாவரசி முனைவர் பூங்குழலி பெருமாள் சிறப்பாக நெறியாள்கை செய்து இறுதியில் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை செயின்ட் டென்னிஸ் செய்திருந்தார். முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ அலமீர் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு பாஜக மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ அலமீர் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்பரோக்ஷண கும்பாபிஷேக திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை பாரதிய ஜனதா கட்சி மாநில வணிக பிரிவு தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் நேரில் சென்று பார்வையிட்டார். திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இவ்விழாவில் ஆலய நிர்வாகி அதிகாரி, திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள், பாஜக மாநில வணிக பிரிவு துணைத் தலைவர் சிவகுமார், கிளை தலைவர்கள் ஜெயராஜ், முருகன் மற்றும் சுந்தரமூர்த்தி, நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ், இந்து முன்னணி ராஜா, மாநில வணிக பிரிவு செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி பொதுச் செயலாளர் வேகநாதன், நாகமுத்து, முரளி, ராஜேந்திரன், விநாயகமூர்த்தி, நந்தகோபால் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.